கேட்டதோட ஒரு அரை மணி நேரம் முன்னாடி முடிச்சுட்டு என்னக்கா நான் வேற பயமாவே இருந்துச்சுக்கா. எனக்கு ஒரு பதட்டமாவே இருந்துச்சு. கேட்ட நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துருவோமோ என்னமோன்னு ஒரு மாதிரி சங்கடமா தெரிஞ்சுக்கா. பரவாயில்ல என்ன, நான் தான் சொன்னேன் ராணி, சொன்ன நேரத்துக்கு முடிச்சிடலான்னு. நீ தான் தெரியாம பயந்துட்டே கிடந்த. அதில் 4-5 பேர் இருக்கோம்ல, ஆளுக்கு ஒரு வேலையை படபடன்னு பார்த்தோம்னா செஞ்சிடலாம். நான் இந்த வசந்தி உமாவெல்லாம் என்னமோ நினச்சிட்டு பரவாயில்ல நல்லா தான் அழகாக வேலை பார்க்காளுவ. சொல்லுறதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சிட அளவு பற்றியா நல்லா வேலை பார்க்காளுவட்டி. ஆமாம்மாக்கா, நல்ல உதவியாக இருந்தாலும் என்ன, இனி எல்லா வேலைக்கும் அவ்வளோலையும் கூப்பிட்டுக்கிடணுங்க்கா. ஆமாட்டி, இந்த மாதிரி கொஞ்சம் வேலை தெரிஞ்சவங்களை கூப்பிட்டாதான் உனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். எங்கக்கா வசந்தி உமாலாம் எங்கே? சின்ன பொண்ணுங்க? சின்ன பொண்ணு காய்கறி வெட்டின இடத்தெல்லாம் தூத்து போட்டுட்டு இருக்கா ராணி. வசந்தி உமாலும் தான் பாத்திரத்தை போட்டு கழுவிட்டு அடக்காளுவ. நான் சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒத்தையில் எடுத்துகிட்டு வந்துட்டு வரேன், அதனால தான் வந்தேன். ஆம்பளையில் வந்து தூருவாள், கேரியெல்லாம் நம்மளால தூக்க முடியாதுட்டி, நம்மளை விட அவசரமாக இருக்குது. ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து 4 பேர் வாரேன்னாவக்கா, இவியெல்லாம் நிற்காப்புல இவியெல்லாம் சேர்ந்து ஏற்றிக்கிடுவாக்கா. நம்மளாலலாம் தூக்க முடியாது. கொதிக்குது, நல்ல சூடு விறக்க போட்டு அடைச்சதோட சரி. இவி ஆட்டோ தாங்க கூட போயிருக்காவ, வந்துடுவாவன். சரி சரி அண்ணே, அப்போ இங்கே நின்றுக்கிடியா? சின்ன பிள்ளைங்க ஒத்தையில் தூத்துப்பட்டு நிற்காட்டி நான் போய் அவ கூட உதவி செய்கிறேன். சரி சரி லட்சுமி அக்கா, நீங்கள் போங்கக்கா, நான் இதை எடுத்து போட்டு வந்துடுறேன். என்னக்கா இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வாரேன். நீ பைய எடுத்து கொடுத்துட்டு வாட்டி, அவள் ஒத்தையில் நிற்கால, அதான் அங்கிட்டு போகிறீங்க. இது அவளுக்கு வந்து அவைய வந்து ஏற்றிக்கிடுவாள், அதனால தான் நான் சின்ன பொண்ணு கூட போய் தூத்துப்படுதுன்னு. சரிக்கா. ஆளுகளை கூட்டாரின்னு சொல்லி போய் எவ்வளோ நேரம் ஆகுது, ஆளையும் காணும் ஒன்றையும் காணாம எங்கே போய் கிடக்காவ. சோத்தை வேற ரோட்டில் வச்சு நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது. தூக்கிட்டு போனால் தானே நம்மளுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அவைய சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுத வரைக்கும் எனக்கு தலை சுத்தல் நிற்காதுமா. ஐயோ பயமாக வேற இருக்குது. நேரத்தோடு வந்து கொண்டு போவோன்னு பார்த்தாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது, ஆளையும் காணும் ஒன்றையும் காணும். செல்லில் வேற துட்டு வேற தின்னுட்டு போன் போட்டும் கேட்க முடியாது. சரி ருக்கம்மா வீட்டிலையாவது ஒரு போனை போட்டு போய் கேட்டுட்டு வருவோம். போவான்னு பார்த்துட்டு நிற்கேன். பக்கத்தில் நின்றுக்கிட்டு நகர மாட்டேங்காளே. சாப்பாடு பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டு நிற்கா, யார் தூக்கிட்டு போகிற மாதிரி. அவ்வளோ தூரம் அந்த முனியசாமிகிட்ட போய் நேரில் சொல்லிட்டு வந்து என் வார்த்தை கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாமல் இவளுக்கே சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்கானே. இவள் இப்போ நல்லா சமைச்சு பேர் வாங்கிட்டேன்னா நாளைக்கு எனக்கு தானே. இதோ மருமகளை பொறாமப்பட்டுக்கிட்டு வந்து பொய் சொன்னால் வச்சான்னு என்னை தான் பேசுவாங்க. இவ்வளோ அப்படியெல்லாம் நல்ல முறையாக ஆக்க விடக்கூடாது. எந்த பக்கமாவது ஓட்ட தெரிஞ்சுன்னா அந்த வழியை கொட்டி விட்டுற வேண்டியதான். கேரியரில் வேற போட்டுட்டா, எப்படி திறக்குதுன்னு தெரிய மாட்டேங்கி. ஒரு சைடாக கொட்டி விட்டுற வேண்டியதான். கொட்டி விட்ருக்கேன் டீ. கேரியர் நிறச்சி உப்பை கொட்டி விட்ருக்கேன். நீ செஞ்சது மட்டன் பிரியாணி இல்லாம டீ, மட்டன் பிரியாணி உப்பு பிரியாணி. கொஞ்சம் சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு காரி துப்பட்டும். சோறா செஞ்சுருக்கா, உப்பு அள்ளி கை நிறைய கொட்டிருக்கான்னு சொல்லி ஒன்றை காரி துப்பட்டும். அப்போ தான் நான் சொன்னது பற்றி அன்னைக்கே முடியம்மா சொன்னால் அவள் பேச்ச கேட்டிருக்கணும். அவளை மதிக்காமல் ஆர்டர் கொடுத்துட்டோம்னேன்னு எல்லாரும் என்ன பெருமையாக பேசுவாவ. நீ நல்ல முறையாக சமைச்சு எல்லாரும் என்ன காரி துப்பதுக்கு நீ என்ன எனக்கு போட்டி போட்டுக்கிட்டு செஞ்சிட்ருக்கியோ. இந்த முனியசாமி இருக்கானே, அவ்வளோ தூரம் நேரில் போய் சொல்லி ஒரு வார்த்தை மதிப்பு இல்லாமல் இப்படி கொடுத்துருக்கானே. இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது. அவள் வாரதுக்குள்ளே முதல்ல போயிடுவான். போன் பட்டாலும் போனை எடுக்க மாட்டேங்குதாவ. என்ன செய்தா வேலை செய்தாவனே தெரிய மாட்டேங்குமா. சே, இலக்கட்டு தண்ணி குடிக்க கிளாஸ் கேட்டாவோ அது இருக்குது. சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடணும். பிறகு அதை மறந்துட்டு இதை மறந்துட்டு சொல்லக்கூடாது. ஒரு கேரியரே பிரியாணி இருக்குது, 2 கேரியரில் இது இருக்குது, கிரேவி, பாயசம், சாப்பாடு, கூட்டு எல்லாம் இருக்கு. என்னதான் பண்ற வார மாதிரி இருக்கு. ஏங்க ராணி போன் பட்டியோ? ஆமாங்க, எத்தனை வாட்டி போன் பட்டது, எடுத்தாலும் ஒரு பதில் சொல்லலாம்ல. எங்கங்க போனீங்க? இப்போ வாரேன்ட்டு போனது. பக்கத்துல வந்துட்டேன் ராணி, அதான் சரி போன் எடுத்து எதுக்கு நேரத்தை போக்க நேர்லயே ஓடி வந்துடுமேன்னு வந்தேன். ஏன் ராணி எதுவும் அவசரமா பொருள் எதுவும் மறந்துட்டு வாங்கிட்டு வரணுமோ? இல்லைங்க, இனியெல்லாம் வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் வாங்கியாச்சு. நீங்கள் இந்த பொருளெல்லாம் இறக்கி கொடுத்து வரும்போது வேணால் ஒரு 3 கிலோ மட்டன் வாங்கிட்டு வரீங்களாங்க? எதுக்கு ராணி? சாப்பாடுலாம் தான் செஞ்சு முடிச்சிட்டீங்களா, பெற வேணத்துக்கு மட்டன் கேட்க? எங்கள் மொத ஆர்டர் செஞ்சுருக்குவோம். நம்ம பிள்ளைலாம் கிடந்து பாவம் போல் வேலை பார்த்துருக்காவ. வசந்தி, உமா, லட்சுமி அக்கா எல்லாரும் வேலை பார்த்துருக்காவலங்க. அவியலுக்கும் இனி 12 மணிக்கிட்ட ஆக போகுது. வீட்டில் போய் சமைக்கணும் பார்த்தீங்களா. நம்ம என்ன அன்றைக்கி நமக்கு ஒரு ட்ரீட் மாதிரி கொடுப்போங்க. நம்மளே சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து விட்ருவோம். அதுக்கு தான் ஒரு 3 கிலோ மட்டன் கேட்குவேன். சரிம்மா, 3 கிலோ மட்டனு 3 கிலோ சிக்கன் எட்டு வரேன்னு. அது பத்தலைன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சு வெள்ளைச்சோறும் பொங்கி கொடு. நீ சொல்லுதும் நல்லதா, நான் கூட யோசிக்கவே இல்லை. ஆமாங்க, மொத செய்தாம்ல, அதனால தாங்க. சரி வாங்கிட்டு வரேன். இது எல்லா கேரியர்லையும் நிறச்சி வச்சுட்டியா? சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவி வந்தவொடனே கொண்டு போயிடுவோமா? அங்கே நல்ல கூட்டம், ஒன்றும் விலக முடியல. அவி எல்லாம் இது பிஸியாக அலைஞ்சிட்டு இருக்காவ. ஆட்டோ கூட்டிகிட்டு இப்போ வாரேன்னு அந்த பையன். அதான் நான் முன்னாடி பைக் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே இல்லை, எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலான்னு. இங்கே வச்சாச்சோ?
எல்லாமே ரெடியாக இருக்குங்க. நீங்கள் ஆட்டோவில் ஏற்றிட்டு போனால் மட்டும் போதும். இலை கேட்டி இலை வச்சாச்சு, தண்ணி கேனு எல்லாம் இருக்குங்க. அவைய சாப்பாடு கேட்ட எல்லாமே கேரியரில் அழைக்கி வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு அவைய சொன்னால் போதும். கேரியரை அவைய கழுவி தந்துட சொல்லுங்கங்க. சரி ராணி, அது நான் சொல்லிடுறேன்ன. சரி, நீ போய் வேற எதுவும் வேலை பார்க்கணுன்னா பாரு, நான் ஏற்றி விடுதேன். சரிங்க, ஒத்தையில ஏற்றிடுவில் அவைய வருவாள்ல. அங்கேருந்து வாராவண்ணா, நீ 4 பேரை வர சொல்லியிருக்கேன். கேரியரை தூக்கிட்டு பத்தியா, நல்ல சூடு வேற. கொஞ்சம் துணி மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துரு, என்ன கேரியரை பிடிக்க. சரிங்க. பாவம் ஆசாசியா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கா. அவன் மனசு கூடாமல் நல்ல முறையாக நடந்தா சரி. சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாவும் நான் மட்டும் போதும். அது ஒன்று தான் நெஞ்சு படபடங்குது. சொன்ன நேரத்துக்கு செஞ்சுட்டா, சொன்ன அளவு எல்லாம் செஞ்சுட்டா. இனி ருசி மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தாவே சொல்லிட்டாவுன்னா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தான் கிடந்து இப்படி தவிக்கா. கடவுளே, நீ தான் துணை இருக்கணும். உன்னை நம்பி தான் நாங்கள் இதை பண்ணுறோம். நீ தான் கூட இருந்து நல்ல முறையில் காட்டி விடணும். ராணி, சீக்கிரம் துணியை கொண்டு வா, அவிய வந்துட போறாப. வாருங்க, இருங்க. மணி 12 போதில்ல வசந்தி அக்கா. ஆமாட்டி உமா. வசந்தி உமா, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டாமா? ஏக்கா பாத்திரம்லாம் கழுவி போட்டோம்க்கா. லட்சுமி அக்காவும் சின்ன பொண்ணு தான் தூத்துட்டு இருக்காவ. நாங்கள் செய்யட்டுமான்னு கேட்டோம். வேண்டாம், நாங்களே செய்கிறோம்னாங்க. அந்த கொஞ்ச நேரம் உள்ளே இருக்கலான்னு வந்தோங்க்கா. ஏக்கா 12 மணிக்கிட்ட ஆக போதோ? ஆமாம் வசந்தி ஏக்கா. அப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பட்டுமாக்கா? நீங்கள் ஏற்றி விட்டுருவீங்களக்கா? அவ்வளோதானே, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுக்கா. நாங்கள் பிள்ளைகளுக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும். 12 மணிக்கிட்ட ஆயிட்டுல, 1 மணிக்கெல்லாம் சாப்பிட வருவாக்கா. உமா, வசந்தி, இன்னைக்கு யாரும் வீட்டில் சமைக்க வேண்டாம். அக்கா சாப்பாடு பொங்கி தந்து விடுது. என்ன இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக மட்டும் ஆகும், அது மட்டும் பொறுத்துக்கிடுங்க. ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிரும். அண்ணனை இப்போ தான் மட்டனும் சிக்கனும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் எடுத்துகிட்டு வருவாட்டி சமைச்சு தாரேன்னு கொண்டு போனால் போதும். வீட்டில் போய் ஒத்தையில் சமைச்சுலாம் இருக்க வேண்டாம். நீங்கள் நேரத்துலேயே போகணுன்னா கொஞ்சம் எனக்கு உதவி செய்கிற மாதிரி கொஞ்சம் இந்த இதை மட்டும் உரிச்சு தாங்களே. இஞ்சி பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னு நினைக்கேன். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வெட்டி தாங்கட்டி சீக்கிரம் வெட்டி செஞ்சுருவோம். ஏக்கா, உங்களுக்கு எதுக்குக்கா தேவையில்லாத சிரமம்? வேண்டக்கா, நாங்கள் வீட்டில் போய் செஞ்சுக்கிடுதோம். நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டீங்களக்கா, கொஞ்சம் நேரம் ஓய்விடுங்க. நாங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கிடியோங்க்கா. ஏட்டி, இதில் என்ன சிரமம் இருக்கு? நான் செஞ்சு தரேன்ட்டி. முத ஒரு வேலை பிடிச்சிருக்கு. எல்லாம் செஞ்சு கொடுத்து உங்களை பார்க்க வச்சுட்டா அவ்வளவும் செய்ய நீங்களும் வயிறார சாப்பிடணுட்டி. அதுலேருந்து எடுக்கலான்னு தான் நினச்சேன். அது கூட சேர்த்து போட்டலான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் நம்ம அள்ளும்போது அளவு கூட அள்ளிட்டோம்னு என்ன செய்ய? அதனால தான்ட்டி அதை தனியாக செஞ்சுக்கிடலான்னு அது கூட வாங்கலை. உங்கள் அண்ணனை இப்போ வாங்கிட்டு வந்துடுவாவ. இப்படி ஏற்றி விட்டுருவாவ. அங்கெல்லாம் போகல. ஏற்றி விட்டு பின்னாடி போய் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன்ட்டி, வாங்கிட்டு வந்துடுவாவ. நீங்கள் இந்த வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் வெட்டி தாங்க. சரிக்கா, வெட்டி வைக்கோங்க்கா. சரி, அண்ணன் துணி கேட்டுன்னு நிற்காவா, அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வாரேன். என்ன வசந்தி? போங்கக்கா. சரி, ராணிக்காக்கு எவ்வளோ மனசு என்ன, நம்ம மட்டன் பிரியாணி இதெல்லாம் ஆக்கி கொடுத்துட்டு வீட்டில் போய் எதுவும் இந்த சைவர் சாப்பாடுவோன்னு நினச்சாவளோ என்னன்னு தெரில. இல்லை இனிமேல் இந்த பிள்ளைகள் போய் ஏன் கஷ்டப்படணும்னு நினச்சாவும் தெரில. அவையிலே துட்டு போட்டு நம்மளும் செஞ்சு தராவலான்ட்டி. எவ்வளோ நல்ல மனசில் இந்த அக்காவை புரியாமல் தான் நம்ம ஏசிட்டு கிடந்திருக்கோம். இந்த அக்கா இருக்க நல்ல மனசுக்கு முடியுமா? எவ்வளோ நல்லா வச்சுக்கிடலாம். ஏட்டி, உன்ட ஒரு விஷயம் சொல்லுது, அதை மட்டும் நீ யார்ட்டையும் சொல்லிடாத. என்னவுமா? நான் தாம்ட்டி முடிய மாட்டேன் சொன்னேன். ராணிக்காக்கு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு நீ தான் சொன்னியா? அட பாவி, அந்த பொம்பளை குணந்த உனக்கு தெரியுமில. அப்படின்னு எதுக்கு அந்த பொம்பளைகிட்ட போய் சொன்னேன்? ஆர்டர் கிடச்சதெல்லாம் அந்த பொம்பளைகிட்ட சொல்லலாமாக்கா? எதுக்கு வசந்தி அக்கா சொன்னேன்? ஏட்டி, நான் ஆர்டர் கிடச்சதெல்லாம் சொல்லட்டி யதார்த்தமாக என்ன எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டுச்சு. அப்போ தான் நான் ராணிக்கா வீட்டில் வேலை கேட்க வந்துருந்தேன். அதை சொன்னோம்ட்டி. இந்த மாதிரி ராணிக்கா வீட்டில் வேலை கேட்க போனேன். அவைய சரி வர சொல்லியிருக்காவம்மா, இந்த மாதிரி சமைக்க போகணுன்னே. அந்த கிளவி அதை பிடிச்சிக்கிட்டு அங்கே போய் சொல்லியிருக்கா பத்தியாட்டி. நல்ல பொம்பளையும் கிடையாதுக்கா. யார்கிட்ட வம்பளுக்கும் எப்படி வம்பளுப்போன்னு தான் அலைஞ்சிட்டு கிடக்கு. நீங்கள் பாட்டுக்கு அது நல்லதுன்னு நினச்சி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காதே. நம்ம வாயிலேருந்து வாங்கிட்டு போய் அப்படியே எங்கேயும் சொல்லுது பற்றிலாம். இப்போ நீங்கள் மட்டும் சொன்னீங்கன்னு தெரிஞ்சிச்சு ராணிக்கா, அவ்வளோதாங்க்கா. நீங்கள் எதுவும் சொல்லிடாது. என்ன நீங்கள் தான் சொன்னி வச்சேன்னு எதுவும் சொல்லாது. எப்படியே தெரியாத மாதிரி இருந்துக்கிடுங்க, விட்டுருங்க. என்னக்கா, இனிமேல் எதுவும் சொல்லாமல் இருந்தால் போதும். இல்லாட்டி உமா, இனிமேல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ தான் குணம் தெரிஞ்சிட்டல. நான் யதார்த்தமாக தான்ட்டி சொன்னேன். அதை போய் இந்த கிளவி அப்படி சொல்லி கொடுத்துருக்கு பற்றியா? யதார்த்தம் மட்டும் தாண்டி சொன்னேன். இனிமேல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இனிமேல் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுவேன் பற்றியா? சரி வாங்கக்கா, கொஞ்சம் வெங்காயத்தெல்லாம் வெட்டி கொடுப்போம். நேரத்தோடு சாப்பாடு பொங்கணுன்னா கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். என் பிள்ளைலாம் பசியே தாங்க மாட்டா. 1 மணிக்கெலாம் வயிற்ற பசிக்கும்பா. சரி உமா.